வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா கொடை, தானம், தர்மம் போன்றவைகளை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இருந்தும் பல சுவையான சம்பவங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். மகா பெரியவாளை பொறுத்தவரை நாம் செய்யும் தர்மம், தானம் எல்லாம் அளவை வைத்து பார்க்கக்கூடாது. தர்மம் செய்ய வேண்டும் என்னும் மனம்தான் முக்கியம் என்று நமக்கு சொல்கிறார். முதலில் மகா பெரியவா ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார். இலங்கைக்கு பாலம் கட்டும் பணியில் ஹனுமான், சுக்ரீவன், அங்கதன் இன்னும் எத்தனையோ வானர படைகள் ஈடுபட்டிருந்தன. ஆனால் அந்த பாலம் கட்டும் பணியில் அனுமனுக்கு அடுத்தபடியாக நம் மனதில் நிற்பது எது? சிறிய அணிலின் பெரிய மனதை பார்த்து ராமர் சந்தோஷத்தில் அணில் முதுகில் போட்ட 3 கோடுகள் தானே. இது சம்பந்தமாக மகா பெரியவா இருவரை தன்னால் மறக்க முடியாது என்கிறார். அந்த இருவர் யார் என்பது மகா பெரியவாளுக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் செய்த கைங்கரியம் இன்று வரை மகா பெரியவா மனதில் நின்றுவிட்டது. அந்த கைங்கரியத்தை பற்றி இப்பொழுது உங்களுடன் சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன். முதல் கைங்கரியம் 1944ஆம் வருடம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நிறைய பொன்னும் பொருளும் தேவைப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் லட்சங்களில் கொட்டினார்கள். இந்த நேரத்தில் மகா பெரியவாளுக்கு தன்னை கைங்கரியத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு ₹1 மணி ஆர்டர் வந்தது. தான் திருநெல்வேலியில் சின்னக்கடை தெருவில் வசிப்பதாகவும் மகா பெரியவா செய்யும் இந்த திருப்பணிக்கு தனக்கு மிகப்பெரிய மனம் இருப்பதாகவும், ஆனால் தன்னுடைய இயலாமை காரணமாக தன்னால் தற்போது ₹1 மட்டும் அனுப்ப முடிந்ததாகவும், நீங்கள் இதை பெரிய மனது பண்ணி ஏற்றுக்கொள்வீர்களா என்ற வினாவோடு அனுப்பியிருந்தார். மகா பெரியவா இன்றும் அந்த நபரை மறக்காமல் தனக்கு உதவியவர்கள் பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறார். ₹1 ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன் மனதிலும் ஒரு நிரந்தர இடத்தை கொடுத்து விட்டார். அன்று ராமர் அணிலுக்கு மனதில் ஒரு இடம் கொடுத்தார். இன்று மகா பெரியவா தன்னுடைய பக்தர் ஒருவருக்கு இடமளித்துள்ளார். இரண்டாவது கைங்கரியம். ₹1 அனுப்பிய பக்தரை போலவே மற்றும் ஒரு பக்தர் ₹5 அனுப்பி தான் யார் என்று தெரிவிக்காமல் சில வரிகள் மட்டும் எழுதியிருந்தாராம். பெரியவா, நீங்கள் நினைத்தால் லட்சம், கோடி என்று கொண்டு வந்து கொட்டுவார்கள். இந்த ஏழை சாப்பாட்டிற்கே வக்கில்லாமல் இருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, என்னுடைய வயிற்று பசியையும் மீறி நீங்கள் செய்யும் கைங்கரியத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகின்றது. ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய தொகை ₹5 அனுப்பி இருக்கிறேன். தயை கூர்ந்து தாங்கள் இந்த ஏழையின் ₹5 கைங்கரியத்திற்காக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற வினாவோடு முடித்திருந்தார். ஆனால் மகா பெரியவா அந்த மனிதரின் முற்றுப்புள்ளியை சிறு கமாவாக்கி தன்னுடைய இதயத்தில் எழுதிவிட்டார். இன்னும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம் அல்லவா? தானத்திற்கும் தர்மத்திற்கும் காசு பணம் தேவையில்லை. தர்மம் செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும். இறைவன் ஒரு நல்ல வழியை காட்டுவான். தானம் செய்யும் பொழுது நிதானம் நிச்சயம் தேவை. செருக்கு, கர்வம், அகம்பாவம், ஆணவம் எல்லாவற்றையும் தாரை வார்த்துவிட்டு கொடுத்தேன் என்ற உணர்வை மட்டும் கொடுத்து விடுவது. இதுதான் தான தர்மத்தின் உச்சம். தர்மம் தலை காக்கும், நிதானம் ஆத்மாவின் புனிதத்தை காக்கும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.